ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம லிப் பாம் வாங்கும்போது என்னென்ன விஷயமெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிப் பாம் ஆண் பெண் இருவருமே பயன்படுத்துகிற ஒரு சரும பராமரிப்பு பொருள் என்று சொல்லலாம். உதடுகளை வறட்சியிலிருந்து நீக்கி மென்மையாகவும் ஹைட்ரேட்டிங்காகவும் வைத்திருக்கவே நாம் லிப் பாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த லிப் பாம்களை வாங்கும்போது நாம் சில தவறுகளை செய்கிறோம். அந்த தவறுகள் என்னென்ன, இனிமேல் கடைகளில் சென்று லிப் பாம் வாங்கும்போது என்னவெல்லாம் சரிபார்த்து வாங்க வேண்டும், என்ன தவறுகள் செய்யக்கூடாது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆண்கள் லிப் பாம் வாங்கும்போது பெரும்பாலும் எந்தவித கலரும் இல்லாமல் பிளெயின் பெட்ரோலியம் ஜெல்லியை வாங்கி பயன்படுத்துகிறார்கள். அல்லது முக்கியமான பிராண்டுகளில் உள்ள கிளிசரின் சேர்த்த லிப் பாம் வாங்குவார்கள். ஆனால் பெண்கள் பெரும்பாலும் லிப் பாம் வாங்கும்போது நிறைய தவறுகளை செய்கிறார்கள். முதலில் லிப் பாமின் வாசனை, ஃப்ளேவர் என்ன என்றுதான் பார்க்கிறார்கள். அடுத்ததாக சிலர் அதிலும் குறிப்பிட்ட நிறம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி லிப் பாம் வாங்கும்போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அவை என்னென்ன என்று பார்க்கலாம். நீங்கள் வாங்கும் லிப் பாமில் உதடுகளை மென்மையாக்கும் உட்பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். குறிப்பாக வறட்சியை போக்கி மென்மையாக்கும் ஷியா பட்டர், தேங்காய் எண்ணெய், தேன் மெழுகு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றுக்கு மேற்பட்டவையோ இருக்கிறதா என்று பாருங்கள். சூரிய கதிர்வீச்சிலிருந்து முகத்துக்கு மட்டும்தான் பாதுகாப்பு தேவை என்று நினைத்து முகம் மற்றும் கழுத்துக்கு மட்டுமே சன்ஸ்கிரீன் அப்ளை செய்கிறோம். ஆனால் உதட்டுக்கும் சூரிய உதிர்கதிர்வீச்சில் இருந்து பாதுகாக்க வேண்டும். இல்லாவிடில் சூரிய கதிர்வீச்சின் தாக்கத்தால் உதடுகள் கருமையாகும். அவற்றிலிருந்து பாதுகாக்க உங்களுடைய லிப் பாமில் SPF இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். லிப் பாமை பொறுத்தவரையில் சேர்க்கப்படும் உட்பொருட்களில் இயற்கையான வாசனை இருந்தால் நல்லது. அந்த இயற்கையான வாசனையோடு அதன் தன்மையும் அதிலுள்ள பயன்களும் சேர்த்து கிடைக்கும். ஆனால் செயற்கையாக சேர்க்கப்பட்ட வாசனை திரவியங்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் அந்த லிப் பாம்களை தேர்வு செய்யக்கூடாது. அவை உதடுகளின் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக சென்சிட்டிவ் சருமம் உள்ளவர்களுக்கு உதடுகளில் எரிச்சல் மற்றும் அரிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளையும் உண்டாக்கும். உங்களுடைய லிப் பாமில் இயற்கை உட்பொருட்கள் மட்டுமே இருக்கும்படி தேர்வு செய்ய வேண்டும். அதிக ரசாயனங்கள் கலந்த பொருட்கள் உள்ள லிப் பாம் உதட்டில் எரிச்சல், வலி, தோல் உரிதல் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். அதனால் செயற்கை ரசாயனங்களை விட இயற்கை பொருட்கள் உள்ளவை உதடுகளை பாதுகாக்கும். பொதுவாக ஹேர் டை மற்றும் பெரும்பாலான சரும பராமரிப்பு தயாரிப்புகளில் கோமோடோஜெனிக் ரசாயனங்கள் அதிக அளவில் இருக்கின்றன. இவை சருமத்தை பாதிப்பது மட்டுமின்றி நாளடைவில் புற்றுநோய் ஆபத்தையும் கூட ஏற்படுத்தக்கூடியது. உதடுகளில் உள்ள சரும துளைகளுக்குள் ஊடுருவி பாதிப்பை ஏற்படுத்தும். சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவர்களுக்கு சருமம் வெடிக்கவும் வாய்ப்புண்டு. நீண்ட நேரம் நீடித்து இருக்கும்படியான லிப் பாமாக இருக்கிறதா என்று பாருங்கள். நம்மால் அடிக்கடி லிப் பாமை அப்ளை செய்து கொண்டே இருக்க முடியாது. அதனால் எப்பொழுதும் லாங் லாஸ்டிங் லிப் பாமை தேர்வு செய்வது நல்லது. சில லிப் பாம்கள் 24 மணி நேரம் வரை லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அவற்றை தேர்வு செய்வது மிக சிறப்பு. அது நீண்ட நேரம் உங்கள் உதடுகளை ஹைட்ரேட்டிங்காக வைத்திருக்கும். நீண்ட நாட்கள் கெடாமல் பதப்படுத்தப்பட்ட லிப் பாம்களின் பாரபின் உள்ளிட்டவை சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இது போன்ற ரசாயனங்கள் உங்கள் உதடுகளை பாதிப்பது மட்டுமின்றி நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். சில லிப் பாம்கள் நன்கு உதடுகளுக்கு புத்துணர்ச்சியை தரும் பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன. அவற்றை வாங்கியும் பயன்படுத்தலாம். வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங். பைமோட் ஷாப்பிங் வந்து ஒன் ஆஃப் த ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து ஈஸியாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுலுமே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும்.